ஹல்லேலூயா. பிராப்ஸ் பாருங்க, பிராப்ஸ் 28:15 வாசிங்க. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி, like a roaring lion and a charging bear, is a wicked ruler over poor people. அப்போ ஒன்றும் முடியாதவன், இப்போ இந்த அருமையான தாவீது ஒன்றும் முடியாதவன், பட்டையங்களோ எல்லாம் பயந்து ஓடி போகிறான். அவனை போய் தோற்றத்துக்கு ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போயிட்டு ஒரு இறையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆட்டையோ மாடையோ மானையோ சின்ன மிருகம் ஒன்றுமே முடியாது, அது சண்டை போட முடியுமா? அதை பிடிக்கிறதுக்கு ஓடி போயிட்டு கர்ஜித்து போய் அவனை பயமுறுத்தி சாவடிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறான், கரடிக்கு ஒப்பாக இருக்கிறான். நாம் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? ஏழைகளோ நம்மளை பலன் குறைந்தவங்களோட சண்டை போடவே கூடாது. அதில் சண்டை போடணும் உங்களுக்கு மாதிரி இருக்குன்னு அவன் சொன்னால் அவனுக்கு அவன் கெப்பாசிட்டிக்கு ஆளுங்களோட தான் சண்டை போடணும். சண்டைக்கு வாடான்னு சொன்னால் உனக்கு கெப்பாசிட்டி சரியில்லை படம் வரமாட்டேப்பா சொல்லி, ஆமாம் கெப்பாசிட்டி சரியில்லை வரமாட்டேன்ப்பா வேணாம்ப்பா அடிச்சா செத்து போடுவேன் உன போய் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிடணும். கெப்பாசிட்டி இருக்கவங்க கூட சண்டை போடணும். ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய பலத்தை என்ன பண்ண மாட்டார்? ஏழைங்கிட்ட பலன் குறைந்தவங்கிட்ட காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம். இவன் பலன் குறைஞ்சவன் ராஜா, இவன் தானே பெரிய இந்த இஸ்ரவேலுக்கே ராஜா. இவன் போய் சாதாரண ஒரு ஆளுக்கிட்ட போய் தன் பலத்தை காமிக்கிறான். அப்படி நம்ம இருக்கக்கூடாது, சரியா? அப்போது ஆண்டவர் இது இப்படிப்பட்ட ஸ்பிரிட்டு அப்படின்னு பார்த்தா 1 ராஜாக்கள்ல 18:4 வாசிங்க. வெரி குட். எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார். இப்படிப்பட்ட ஒபதியாவை போல நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த எசபேல் என்ன பண்றான்? எல்லா தீர்க்கதரிசிகளும் பயங்கரமா கொண்டுகிட்டு இருக்கும்போது அங்கே உபதியான்ற ஒரு தீர்க்கதரிசி, அருமையான தேவன மனுஷன் என்ன பண்ணுறான்? அந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கெபி இல்லைன்னா அந்த குகையில் மறைச்சி வச்சு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஆதரிக்கின்றான். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவருக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியக்காரர்களை கொல்லுகிறா, தேவனுக்கு ஊழியக்காரருக்கு விரோதமாக போகிறவங்களா இருக்கக்கூடாது, அவருடைய காப்பாற்றுவர்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் தேவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் போயிட்டா கூட அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? எழும்பவே. எசபேலுடைய ஆவி என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. எசபேல் ஆவி என்னையோ என் குடும்பத்தையோ தொடக்கூடாது சாமி. சொல்லுங்க. எசபேல் ஆவி என்னையோ என் குடும்பத்தையோ தொடக்கூடாது கர்த்தாவே. நான் உபதியாவை போல ஆண்டவரே அநேகரை பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருக்கு அப்பமும் திராட்சை தண்ணீரை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை அப்படிப்பட்டவனாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண வேண்டும்? ஜெபித்து தேவனுடைய திட்டங்களை கர்த்தர் பாருங்க. எங்க பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 3:6 இந்த ஆமோன் என்ன பண்றான்? ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பாத்தீங்களா? அப்போ மொர்தெகாய் அவனுடைய யூதன், அவன் என்ன பண்ண மாட்டான்? யாருக்கும் வணங்க மாட்டான். அது அவங்களுடைய என்ன அவங்களுடைய மரபு. இவன் என்னை மதிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது கொண்டுன்னு நினைக்கிறான். அப்புறம் யோசிக்கிறான் பாரு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறான். இவனை கொள்றதுலாம் சும்மா சாதாரண அற்பகாரியம், இவன் சந்ததியை கொள்ளுண்டான்னு நினைக்கிறான். சந்ததியை கொள்ளுன்னு கர்த்தர் என்ன பண்ண இவன் சந்ததியை கொண்டுறார். இவன் என்ன பண்ணுறான்? அவன் சந்ததியை கொள்ளுறான். கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் முருகதாயில் ஆமானுடைய சந்ததியே கொண்டு எல்லாம் புல்ல கில்ல எல்லாம் தூக்கி அவன் செஞ்சு தூக்கு மரத்திலேயே அவன் தூக்கி போடப்படுகிறான். ஹல்லேலூயா. தீமையை நினைக்கிறான், தீமையை அறுத்துக்கிறான். அதே போல் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும்போது நேபுகாத்நேச்சர் என்னென்னமோ செய்கிறான். எல்லாரையும் தூக்கி போடணும், சாத்ராக மேதை எல்லாம் தீயில தூக்கி போடணும், எல்லாம் பண்ணுறான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் தேவன் ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள் எத்தனை திட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்ல. பேதுருவை சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது ஏரோது என்ன பண்ணுறான்? அப்போ பார்த்தோன்னா பேதுரு சிறைச்சாலை எடுத்து கர்த்தர் தேவதூதனை விடுவிச்சிடுறாங்க. வெளியே வந்துடுறான். நேராக போய்ட்டு கதவை தட்டுறான். பேதுரு வந்துட்டான்னு சொல்லி யாரும் நம்ப மாட்டுறாங்க. ஏரோது என்ற பெண்ணு இருக்கிறான், நம்ப மாட்டுறான். கடைசியில் பேதுருவை பார்க்குறாங்க. கடைசியில் இந்த பேதுருவை தப்பிக்க விட்டான்னு சொல்லி
அது 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 வசனம் வந்து 12ஆம் அதிகாரத்தில் வரும். ஆக்ஸ் புத்தகம் 12 வரும். அப்போ அவன் தப்பை விட்டு சொல்லி 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் ஏரோது அவனை தேடி காணாமல் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆனா கடைசியில அந்த ஏரோது மரித்து போய் விடுகிறான். குழந்தைங்களை கொன்றான். இயேசுக்காக என்ன பண்ணுறான்? எல்லாம் 2 வயசுக்கு குழந்தைங்கள்லாம் கொள்கிறான். இது ஒரு ஸ்பிரிட், அது பயங்கரமான ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அதனால் யார் அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே வரக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ 19ஆம் வசனம் 22 1 சாமுவேல் 22:19 வாசிங்க. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் அப்போ அந்த 85 ஆசாரிகளை கொண்டது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன செய்யறான் பாருங்க, எவ்வளவு வெறி பாரு. நோபிலும் உள்ள புருஷரையும் புருஷர் அங்க இருக்கிற அத்தனை பேரு கொண்டுறான். அந்த பட்டணத்துல யார் இருக்கா அவனை கொல்றான், கொண்டுறான். ஸ்திரீகள் பெண்களை கொண்டுறானுங்க. சின்ன குழந்தைகளையும் குழந்தை சின்ன பிள்ளை 10 வயசு 12 வயசு, அப்புறம் குழந்தை பாலுன்ற குழந்தைய, மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும், மாடு கழுதை ஆடு ஒண்ணு விட்டு வைக்கல. பட்டைய கருக்கினால் வெட்டி. இந்த மாட்டுக்கு புத்தி இல்லாம போச்சு பார். சில மாட்டுக்கு புத்தியே இருக்காது, தான் என்ன செய்யறேன்னு புத்தி இருக்காது. அதுபோல் என்ன பண்ண, மாடுகளையும் கழுதுகளையும் கட்டை கருக்கினால் வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் இன்றைக்கு நமக்கு கட்டவுன பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? வெஞ்சன்ஸ் ஆஃப் டெத். அதில் பழி வாங்குகிற எண்ணம், மரணத்தின் பழி வாங்குதல். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிகள் இந்த நாளுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிச்சிக்கணும். அந்த ஸ்பிரிட்ஸ் நம்மளை விட்டு போயிடும், நம்ம குடும்பத்தை விட்டு போயிடும். நமக்குள்ளே ஒரு மூர்க்கத்தனம் வராது, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மூர்க்கத்தனம் வராது. சில பிள்ளைங்க கோவம் வந்துச்சுன்னா டிவியை உடைப்பான் பார், எடுத்த உடனே அதை தூக்கி சேர் எடுத்து அடிப்பான், அதை எடுத்து அடிப்பான், இதை எடுத்து அடிப்பான். சில பெண்களுக்கு போந்தோன்னா திடீர்னு எதோ கையில் எடுப்பாங்க பாருங்கள், அதெல்லாம். ஹல்லேலூயா. ஒருத்தர் அடிக்கடி சொல்லிவார் என்கிட்ட, என் ஒய்ஃபுக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த இது இல்லைம்மா, அது இங்கே குக்கருடைய பிளேட்டு அதில் தான் அடிக்குமா, அதான் ஸ்ட்ராங்காக விழுமா. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க. அந்த ஆயுதம்லாம் நீங்கள் தொட மாட்டீங்க, வேதாகமத்தை நீங்கள் கையில் ஏந்திக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் தேவையில்லாத ஆயுதங்கள் உங்கள் கரங்களில் வராது. ஆண்டவர் தொடவே விட மாட்டேங்க. ஆச்சு இதெல்லாம் மாட்டேன். ஆண்டவர் நான் ஜபிக்கிறேன், பொத்துன்னு விடணும் புருஷன், நீ அடித்து திருத்த முடியுமாம்மா? அதுக்கு அசுத்த ஆவி இருக்குது, அது டக்குன்னு பொத்துன்னு விழுவான். ஆண்டவர் நம்ம கூட வச்சுருக்காரு. நீ அந்நிய பாஷை வீட்டில் போய் உட்காந்து ஜெபங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தரை கொண்டு வருவார். உன் பிள்ளைகளை கத்தரை மாற்றுவார், உன் கணவனை கத்தரை மாற்றுவார், மனைவியை கத்தரை மாற்றுவார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு குடும்பத்துக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் ஆவி, தேவ வல்லமையின் ஆவி நமக்கு சபையில் ஆண்டவர் அசைவாட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆயிரங்களுக்கு அதிபதியாக கத்தர் மாற்றுவார். அல்லது இப்பொழுது இருக்கிற பார்க்குறோம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும் அப்படி சொல்ல கேளு.